ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஹிலாதி. இன்றைக்கி நம்ம சேனலில் வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் செய்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா வேணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் தேவைப்படும். இந்த பேஸ்கெட்டோட எட்ஜஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி 2 பாட்டில் வேணும். இது வந்து 2 லிட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா சின்ன பிளாஸ்டிக் டம்ளர், அடுத்து பிளாஸ்டிக் பவுல். இதை நம்ம ஒரு வாட்டர் ஃபால் ஷேப்பு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை கட் பண்ணி ஒட்டி எடுத்துருக்கேன். இனி நம்ம இந்த பவுல் ஃபிட் ஆகுறதுக்கு ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கணும் அந்த பிளாஸ்டிக்கில். இப்போ நம்ம அந்த ஹோலை போட்டாச்சு. இனி இந்த பேஸ்கெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இனி கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் எடுத்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கலக்கிப்போங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன காட்டன் துணி எடுத்துக்கணும். இனி இந்த துணி எடுத்து இந்த ஒயிட் சிமெண்ட்ல டிப் பண்ணிக்கோங்க. இந்த துணியை எடுத்து அப்படியே இந்த பேஸ்கெட் மேல பிரிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மொத்த இடத்துக்கும் நம்ம செய்யணும். இப்போ நம்ம இந்த வாட்டர் ஃபால் செட்டப்புக்கு நம்ம ஒயிட் சிமெண்ட் போட்டாச்சு. இனி இந்த மாதிரி குட்டி குட்டி பெபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் வர ஏரியாவில் சைடில் சுற்றி ஒட்டிக்கணும். இப்போ நம்ம இந்த பெபிள்ஸ் எல்லாம் சுற்றி அரேஞ்ச் பண்ணிட்டு இனி இந்த மாதிரி சின்ன லெவல் டியூப் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி தண்ணியை மேலே கொண்டு போகிறதுக்காக. லெவல் டியூப் இப்படி வச்சு இதே நல்லா ஒயிட் சிமெண்ட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி சீல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஓஸோட அவுட்லெட்டில் ஒரு சின்ன பைப் வச்சுருக்கேன். எடுத்து கீழே இந்த பாண்ட் மாதிரி வர ஏரியாவில் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். இதுதான் மேலேருந்து வர தண்ணி மறுபடி கீழே போயிட்டு மேலே வர்றதுக்காக. இனி இந்த ஒயிட் சிமெண்ட் எல்லாம் நல்லா காஞ்ச பிறகு இந்த பெபிள்ஸை லைட்டாக தொடச்சிக்கோங்க ஒரு ஈரமான துணியை வச்சு. இதுக்கெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி இதை நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நான் இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் லைட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப் லைட்டோட பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை நம்ம பீல் பண்ணி எடுத்துட்டு இந்த பாண்டை ஃபுல்லாக சுற்றி ஓட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஒட்டி வச்சு எடுத்து இந்த எல்இடியோட ஒயர் என்ன இந்த ஹோல்குள்ளே போட்டு வெளியில் எடுத்துருக்கேன். இந்த சைடு இனி இந்த வாட்டர் பம்ப் எடுத்துக்கோங்க. இது வந்து 12 வாட்டில் ரன் ஆகுது. இதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அடாப்டரோட ஃபீமேல் போர்ட்டில் 2 ஒயர் கனெக்ட் பண்ணி அதை மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மிடில் இருக்கிறது தான் மோட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல். அதில் இந்த ரிப்பேர் வேறு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டெர்மினலில் இந்த பிளாக் கலர் வேற கனெக்ட் பண்ணிக்கோங்க. இனி இதை சுற்றி தண்ணி போகாதது மாதிரி நம்ம நல்லா சீல் பண்ணிக்கணும். இப்போ நான் அதை நல்லா தண்ணி போகாதது மாதிரி சீல் பண்ணிட்டேன் குளூகன் வச்சு. இந்த பம்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இனி இந்த லெவல் டியூப் எடுத்து இந்த பம்போடைய அவுட்லெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இனி நம்மளை நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இனி இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா, மோட்டர்லேருந்து வர பாசிட்டிவ் ஒயரும் எல்இடிலேருந்து வர பாசிட்டிவ் ஒயருமா சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மோட்டர்லேருந்து வர நெகட்டிவும் எல்இடிலேருந்து வர நெகட்டிவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த அடாப்டரோட ஃபீமேல் போட்டு எடுத்து இந்த பாசிட்டிவ் ஒயர்ஸ் எல்லாத்தையும் நல்ல பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நெகட்டிவ் ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஃபீமேல் போர்ட்டில் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. The next day. இந்த ட்ரே ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த ட்ரே பாதி வரைக்கும் நம்ம தண்ணி விட்டால் போதும். அப்போ கைஸ், இந்த ஃபவுண்டைன் ஆர் வாட்டர் ஃபால்ஸ் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.